எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டெம்ஸ் பூங்கா பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முத்தம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா மகாராஜா தேட்டருக்கு ரொம்ப நியர்பைன்னு சொல்லலாம். முத்தம்பாளையம், அதுக்கு முன்னாடி ஸ்டாப் தான் முத்தம்பாளையம். அதுலேருந்து உள்ளே போனோம்னா ஸ்டெம்ஸ் பூங்கா இருக்குது. இது குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் ஓனாகவே செஞ்சு பார்க்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ரிவ்யூவை உங்களுக்கு காட்டணும், ஏன்னா ஈரோட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியாம கூட இருந்திருக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். இதில் அதோட பக்கத்துலேயே அதோட அமைப்பு, அதோட விதி என்ன, அதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதை நம்ம படிச்சுட்டு அவங்க அதை சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தா போதுமானது. எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியலன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இது தியேட்டர். இதுக்குள்ள 3D ப்ரொஜெக்டர் மூலயமா நமக்கு நம்மளோட பால்வெளி அண்டத்தை நமக்கு காட்டுறாங்க. இதை பார்க்கறதுக்கு அப்படியே ரியாலிட்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த தியேட்டரை மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இதுக்கு என்ட்ரன்ஸ் 40 ரூபா. 40 ரூபா இருக்குன்ட்டு நினைக்காதீங்க, கம்பல்சரி உள்ளே போய் விசிட் பண்ணுங்கள். இது வீடியோவில் பார்க்குறத விட அங்கே போய் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட என்னோட வீடியோ ப்ளே ஆகும். அதோட ரியாலிட்டி நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கம்பல்சரி ஈரோடு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கம்பல்சரி இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். ஓகே, கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். படிச்சாங்க அப்ப நான் இது ரெண்டும் இந்த பக்கம் வரேன். அப்பா நான் வச்சிட்டேன். லைட் தெரியுது. அப்பா நீ கொஞ்சம் கை வை.